ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னிடம் பேசிக்கொண்டிரு. என்னிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? நம்ம நிறைய வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசுவோம் இல்லையா, என் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போ அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. என்னிடம் பேசிக்கொண்டிரு, என்னிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டாக் டு மீ. டாக் டு மீ. டாக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். டு மீ அப்படின்னா என்னிடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னிடம் பேசிக்கொண்டு இரு, இதை நம்ம இங்கிலீஷில் டாக் டு மீ அப்படின்னு சொல்லணும். அவனிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அவனிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டாக் டு ஹிம். டாக் டு ஹிம். டாக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். டு ஹிம் அப்படின்னா அவனிடம் அப்படின்னு அர்த்தம். டாக் டு ஹிம். அவனிடம் பேசிக்கொண்டிரு. நெக்ஸ்ட் ஒன், அவளிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டாக் டு ஹர். டாக் டு ஹர். அவளிடம் பேசிக்கொண்டிரு. பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் டாக். அவளிடம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் டு ஹர். ஹர் அப்படின்னா அவளிடம். ஷீ அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். அதுவே அவளிடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது டு ஹர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் பேசிக்கொண்டிரு. அவர்களிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டாக் டு தெம். டாக் டு தெம். டாக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். டு தெம் அப்படின்னா அவர்களிடம். தமிழில் நம்ம அவர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே அவர்களிடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தெம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர்களிடம் அப்படின்னா டு தெம். அவர்களிடம் பேசிக்கொண்டிரு. டாக் டு தெம். நெக்ஸ்ட் ஒன், எங்களிடம் பேசிக்கொண்டிரு. எங்களிடம் பேசிக்கொண்டிரு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, டாக் டு அஸ். டாக் டு அஸ். எங்களிடம் பேசிக்கொண்டிரு. டாக் அப்படின்னா பேசு அப்படின்னு அர்த்தம். டு அஸ் அப்படின்னா எங்களிடம் அப்படின்னு அர்த்தம். எங்களிடம் பேசிக்கொண்டிரு. டாக் டு அஸ். நெக்ஸ்ட் ஒன், இது உங்களுடைய முறை. இது உங்களுடைய முறை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் யுவர் டர்ன். திஸ் இஸ் யுவர் டர்ன். இது உங்களுடைய முறை. இது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு திஸ் இஸ். உங்களுடைய இதுக்கு நம்ம இங்கிலீஷில் யுவர் அப்படின்னு சொல்லணும். முறை இதுக்கு டர்ன். இது உங்களுடைய முறை. இதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இது அவனுடைய முறை. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் ஹிஸ் டர்ன். திஸ் இஸ் ஹிஸ் டர்ன். இது அவனுடைய முறை. நெக்ஸ்ட் ஒன், இது அவளுடைய முறை. இது அவளுடைய முறை. இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் ஹர் டர்ன். திஸ் இஸ் ஹர் டர்ன். இது அவளுடைய முறை. இது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு திஸ். அவளுடைய இதுக்கு ஹர். முறை டர்ன். இது அவளுடைய முறை. திஸ் இஸ் ஹர் டர்ன். நெக்ஸ்ட் ஒன், இது நம்முடைய முறை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் அவர் டர்ன். திஸ் இஸ் அவர் டர்ன். திஸ் இஸ் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். நம்முடைய இந்த தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் அவர். முறை இதுக்கு நம்ம இங்கிலீஷில் டர்ன் அப்படின்னு சொல்லணும். இது நம்முடைய முறை. திஸ் இஸ் அவர் டர்ன். இது நம்முடைய முறை. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய முறை. இது என்னுடைய முறை. இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, திஸ் இஸ் மை டர்ன். திஸ் இஸ் மை டர்ன். திஸ் அப்படின்னா இது அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு திஸ் இஸ். என்னுடைய இதுக்கு நம்ம இங்கிலீஷில் மை. முறை டர்ன். முறை அப்படின்னா டர்ன் அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய முறை. திஸ் இஸ் மை டர்ன். நெக்ஸ்ட் ஒன், அவனை பின்தொடருங்கள். அவனை பின்தொடருங்கள்.
இது நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃபாலோ ஹிம். ஃபாலோ ஹிம், அவனை பின்தொடருங்கள். அவனை அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஹிம், பின்தொடருங்கள். இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஃபாலோ அப்படின்னு சொல்லணும். அவனை பின்தொடருங்கள், ஃபாலோ ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளை பின்தொடருங்கள். அவளை பின்தொடருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஃபாலோ ஹர். ஃபாலோ ஹர், அவளை பின்தொடருங்கள், ஃபாலோ ஹர். அவர்களை பின்தொடருங்கள். அவர்களை பின்தொடருங்கள். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஃபாலோ தெம். ஃபாலோ தெம். ஃபாலோ அப்படின்னா பின்தொடருங்கள். அவர்களை, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் தெம். அவர்களை பின்தொடருங்கள், ஃபாலோ தெம். நெக்ஸ்ட் ஒன், எங்களை பின்தொடருங்கள். எங்களை பின்தொடருங்கள். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஃபாலோ அஸ். ஃபாலோ அஸ். அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். பின்தொடருங்கள், ஃபாலோ. எங்களை பின்தொடருங்கள், இது நம்ம இங்கிலீஷில் ஃபாலோ அஸ் அப்படின்னு சொல்லணும். அதனை பின்தொடருங்கள். அதனை பின்தொடருங்கள். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஃபாலோ இட். ஃபாலோ இட். இட் அப்படின்னா அதனை அப்படின்னு அர்த்தம். ஃபாலோ அப்படின்னா பின்தொடருங்கள். அதனை பின்தொடருங்கள், ஃபாலோ இட். நெக்ஸ்ட் ஒன், எங்களுடன் வாருங்கள். எங்களுடன் வாருங்கள். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் அஸ். கம் வித் அஸ். கம் அப்படின்னா வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். வித் அஸ் அப்படின்னா எங்களுடன். வித் அப்படின்னா கூட, உடன் அப்படிங்கிற வார்த்தைகள், தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷில் வித் யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுடன் அப்படின்னு சொல்லும் பொழுது வித் அஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். எங்களுடன் வாருங்கள், கம் வித் அஸ். நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடன் வாருங்கள். அவர்களுடன் வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் தெம். கம் வித் தெம். கம் அப்படின்னா வாருங்கள், வித் தெம் அப்படின்னா அவர்களுடன். அவர்களுடன் வாருங்கள், கம் வித் தெம். நெக்ஸ்ட் ஒன், அவனுடன் வாருங்கள். அவனுடன் வாருங்கள். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் ஹிம். கம் வித் ஹிம். கம் அப்படின்னா வாருங்கள், வித் ஹிம் அப்படின்னா அவனுடன். அவனுடன் வாருங்கள், கம் வித் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளுடன் வாருங்கள். அவளுடன் வாருங்கள். இது நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் ஹர். கம் வித் ஹர். கம் அப்படின்னா வாருங்கள், அவளுடன், வித் ஹர். வித் ஹர் அப்படின்னா அவளுடன். அவளுடன் வாருங்கள், கம் வித் ஹர். என்னுடன் வாருங்கள். என்னுடன் வாருங்கள். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா கம் வித் மீ. கம் வித் மீ. கம் அப்படின்னா வாருங்கள், வித் மீ அப்படின்னா என்னுடன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு கிடைத்ததா. அவனுக்கு கிடைத்ததா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா டிட் ஹீ கெட் இட். டிட் ஹீ கெட் இட். அவனுக்கு கிடைத்ததா. நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு கிடைத்ததா. அவளுக்கு கிடைத்ததா. டிட் ஷீ கெட் இட். டிட் ஷீ கெட் இட். அவளுக்கு கிடைத்ததா. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு கிடைத்ததா. அவர்களுக்கு கிடைத்ததா. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா டிட் தே கெட் இட். டிட் தே கெட் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you friends. Thanks for watching.